நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன். இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். உங்களுக்கு இதுதான் முதல் வீடியோ. முதல் கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம், அன்னாசிப்பூ, தயிர், 3 கப்பு அரிசி வச்சுருக்காங்க. இப்படிங்க இது அப்புறம் இந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு செவக்க விட்டு வெங்காயத்தை போட்டிருக்கோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். வந்து வெங்காயம் செவந்து விட்டது போதும். செவந்துட்டு பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டேன். தக்காளியை போட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். நல்லா நல்லா சுண்டி நல்லா பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணும். அப்போ தான் நல்லா அடுத்தது தக்காளி நல்லா வாசனை வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி நல்லா இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். தொட்டுக்காத வந்து தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா இதுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல. கூப்பிட்றேன் அதுக்கு. வெங்காய தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காய தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா போட்டுச்சு. அடுத்தது தூள் பேஸ்ட். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 10 இல்லைன்னா உங்களுக்கு காரத்தை பொறுத்து போட்டுக்குவோம். தயிர் ஊற்றுறேன். தயிர் ஒரு 50 கிராம் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஒரு 50 கிராம். இப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, இந்த கறியை இதில் போடுறோம். கழுவி வச்சிருக்க கறியை போட்டோம்ல, நல்லா கிண்டி நல்லா கிண்டி காரம்லாம் நல்லா உரைக்கணும். காரம்லாம் நல்லா உரைச்சாதான் நல்லா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சம் சவுண்டாக பேசணுமா? உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. அப்புறமா அரிசி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
இந்த கறிக்கு உரைக்கணும் இல்லையா, கறிக்கு கொஞ்சம் உப்பு வேணும். உப்புலாம் உரைச்சோம்னா நல்லாயிருக்கும். கறி காரம் உப்பு எல்லாம் போய் உரைச்சி நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கறியெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நேரடியாக பச்சை தண்ணி ஊற்றாம சுடு தண்ணி ஊற்றினா நமக்கு சீக்கிரம் வேலையாகவும் கறியும் மறத்து போகாது. என்ன 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. 1 2 3 4 6 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. விசில் வச்சோம்னா நம்ம அப்படியே மொத்தமாக விசில் வச்சோம்னா விசில் வச்சோம் குக்கரில் வச்சோம்னா நம்ம வந்து அப்படியே பச்சை தண்ணியை ஊற்றி விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம இப்படியே செய்யறதுனால வெந்நீர் ஊற்றணும். நல்லா கொதிச்சு கறி கொஞ்சம் நல்லா வேவிட்டோம். அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அரிசியை கறி வெந்துடுச்சு. தண்ணி கொதிச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டி போடணும். ஏற்கனவே தண்ணி அதிகமாகிடும். உப்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இதை கட்டாது உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஒரு 2 ஸ்பூன் உப்பு. முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக உப்பு இல்லை நம்ம அரிசிக்கே அப்படியே கலந்து விட்டு இப்போ நல்லா இதாகும். பச்சை வெங்காயம் போட்டு ரெடி ஆனோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள். ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 10 நிமிஷம் இது சிம்மிலேயே போட்டு வச்சுட்டா சரியாக போயிடும். சாப்பாடு ரெடி. இப்போ இதில் இந்த கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் ஊற்றிடலாம். அது கொஞ்சம் நெய் ஊற்றலாம். அவ்வளோ முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி.